ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அதாவது சாதா ப்ளவுஸ் கொடுத்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது. ஓகேங்களா, சாதா ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆல்ட்ரேஷன் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் லைக் ஒவ்வொரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கீழே வந்து எப்பயும் போல் அகைன் 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம எப்பயும் பட்டி அடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, எப்பயும் பட்டி அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு. ஓகேவா, மார்க் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. சரிங்களா, இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கலாம். அங்கே வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிடுங்க 1/2 இன்ச்சு. ஓகேங்களா, முடிச்சுக்கோங்க. கரெக்டான இதில் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம அப்படியே மடிச்சுக்கலாம். பேக்கை இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து அப்படியே நம்ம கீழே வச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுட்டு அதில் வந்து கரெக்டான அளவு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அப்படியே ஆம்கோலோட இறக்கம் கரெக்டான அளவு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த செஸ்ட் ஆக்கலாம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். என்ன செய்யணும்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இந்த கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பிடிச்சிட்டு இதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கோங்க. இது வந்து சாதா ப்ளவுஸ். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணுறீங்க. அப்போ இதே அளவுக்கு மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்கும், போட முடியாது. அப்போ என்ன செய்யணும், இதை காட்டில் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கூட தான் வைக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் அகலம் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட தான் வைக்கணும். வச்சுக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுக்கு நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் லைனிங் ப்ளவுஸ்னால். ஓகேங்களா, இதே லைனிங் ப்ளவுஸ் கொடுத்து மார்க் பண்ணும்போது இங்கே வருமா 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஒம்பது இன்ச்சுக்கு 9.5 என்ன பாருங்க, பக்கம் கொக்கி பக்கம் எடுத்துமா 9 இன்ச்சு இருந்துச்சா, 1/2 இன்ச்சு உள்ளே வச்சு அடிச்சுப்போமா 9.5. அப்போ இது லைனிங் ப்ளவுஸ்னால் 10. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டாச்சு. இப்போ கழுத்தோட அகல் வந்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மேலேயும் அதே 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன்.
பாக்ஸ் போட்டு இவங்க பாம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து வந்து நான் கட் பண்ணிக்குவேன். இப்போ அப்படியே தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து உங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், ஷோல்டர் வந்து இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 2 ஹால் இருக்குது. அப்போ 3 ஹால் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஆம் கோல்டும் ஷோல்டரும் சேர்ந்து எவ்வளோ வரும்? 5.25. 5.25. அதே மாதிரி கீழே 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு நான் ஆம்கோல் இது மெஷர் பண்ணுறது கரெக்டாக வரல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு இப்போ இங்கே ஆம்கோல் கழுத்தோட அகலம் ஷோல்டரும் சேர்ந்து 5.25 வச்சுமா, அதே ஆம்கோல் இறக்கத்துக்கு நீங்கள் 5.25 வச்சு ஃபஸ்ட் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு அதாவது நீங்கள் ப்ளவுஸில் உள்ள ஆம்கோல் இறக்கவே வைக்கிற உங்களுக்கு இது பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெஷர் பண்ணி பார்க்கலாம். 1.5 இன்ச்சு உங்களுக்கு நான் ஆம்கோல் ரவுண்டுக்கு கொடுத்துட்டு அதை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 10 இன்ச்சு வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஆகலாம். ஓகேங்களா? 10 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 7.25 இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன செய்யுங்க, 2 பக்கம் பாருங்கள், எது உங்களுக்கு கூட வருதோ அதை வந்து ஆம் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கம்மியாக வரதை நீங்கள் மெஷர் பண்ணாதீங்க. இந்த 2 பக்கம் 2 சைடு ஆம்கோல் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணிப்பாங்க. எந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கூட வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஆம்கோல் ரவுண்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக வருது. 7.25 தான். ஓகேங்களா? 7.25 வருது. அதை வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அப்படி உங்களுக்கு அந்த பக்கம் கூட எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த நம்ம கரெக்டாக இங்கே ஷோல்டர் பார்த்தீங்களா, கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே நம்ம ஸ்டிச் உண்டை இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக 7.25 இருக்குது. தெரியுதுங்களா? கரெக்டாக 7.25 இருக்குது. அப்போ இங்கே வந்து நமக்கு 8.25 வரணும். ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ். 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அப்படியே மெஷர் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 8.25 வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம மெஷர் பண்ணது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. இப்போ தையலுக்கு 2 இன்ச்சு விட்டுருங்க. கீழே டாட்டுக்கு 1 இன்ச்சு, தையலுக்கு அனுப்புவது 2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ இதை நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் பேக் கட் பண்ணுறது. லைனிங் ப்ளவுஸ் வச்சு பேக் கட் பண்ணுறது. அதாவது சாதா ப்ளவுஸை பொறுத்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண சொன்னாங்கன்னா சாதா ப்ளவுஸில் இருக்க மெஷர்மெண்ட்டு, இந்த இது மெஷர்மெண்ட்டு 9.5 இன்ச்சு வருது. நம்ம லைனிங் ப்ளவுஸில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் லைனிங் ப்ளவுஸ்னால. இதே லைனிங் ப்ளவுஸை கொடுத்து சாதா ப்ளவுஸ் கட் பண்ண சொன்னாங்கன்னா 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பாம்பா வைக்க போகிறதுனால ஸ்டிச் பண்ணும்போது அதை நான் கழுத்தை வந்து கட் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? கட் பண்ணியாச்சு. காற்று போட்டுக்கோங்க. இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்லீவ். ஓகேங்களா? இப்போ 1/2 இன்ச்சு நம்ம எப்போயோட கீழே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து அடித்து திருப்ப போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ எப்பயும் போல் 1/2 இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக எடுத்து விட்டுட்டு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கையால் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுருங்க.
இதில் வந்து கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அங்கிட்ட அடிங்கை பக்கம் வந்து கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மார்க்கிங் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணுறது அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டாச்சு. இங்கே கை வந்து கீழே வந்து எவ்வளோ இருக்குங்க? 6 மேலே வந்து 7. அதில் வந்து நமக்கு 9 வருமா? 7.25 வருமா? 7.25 வரல, 8 இன்ச்சு வருது. அப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இப்படி இழுக்கும் போது நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது. இந்த மாதிரி இப்படி இழுக்கும்போது இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுதா? அது மாதிரி இங்கிட்ட இழுக்கும்போது அவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகலையா உங்களுக்கு? அந்த இடத்துல வச்சு நம்ம அடிமை சுற்றளவு வந்து பார்க்கணும். ஏழு இன்ச்சு இருக்குது. அப்போ அடிமை சுற்றளவு 7 இன்ச்சு. அது வந்து ஒவ்வொரு பாடி பொறுத்து இருக்கும். நம்ம வந்து அதனால் அப்படிக்கப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 7.25 கரெக்டாக அவங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து நமக்கு கரெக்டாக 7.25 வருது. அதாவது இது சாதா ப்ளவுஸு காட்டு மாதிரி. இப்போ நமக்கு 8.25 வரணும். அப்போ இதை காட்டில் நம்ம இங்கே வந்து அடிமை சுற்றளவு ஒரு 1/4 இன்ச்சு கூட தான் வச்சுக்கணும். வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு 8.25 கரெக்டாக வருது. ஓகேங்களா? 8.25 இதில் வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 8.25னா 8ல் 14, 4.1. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு, ரவுண்ட் போட்டாச்சு. ஸ்லீவ் வந்து அவ்வளோதான் மெஷர் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து அவங்களுக்கு 2 இன்ச்சு குறைஞ்சி இருக்கிறது. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இன்னும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டான இடத்துல ஒரு அரைக்கா. ஓகேங்களா? அதே மாதிரி ஷோல்டரில் ஒரு அரைக்கா. இப்போ இதை குடஞ்சி விட்டுக்கலாம். இங்கே ஒரு அரைக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். வச்சுட்டிங்களா? அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. பேக்கை அப்படியே நம்ம போட்டாச்சு. இப்போ அதை ஃபுல்லாக அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக்கை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். வந்து கரெக்டாக 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அதுக்கான பகுதி. இப்போ ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே அப்படியே நீ பேக்கை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்பயும் கூட பட்டி கொடுத்து 3 இன்ச்சு தான். ஓகேங்களா? 1.5 இன்ச்சிலேருந்து பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக்கை எடுத்தாச்சு. எடுத்துட்டு கழுத்தோட அகலம் எவ்வளவு? 2.5 இன்ச்சு. கழுத்து அகலமும் சேர்ந்து எவ்வளவு? 5.25. ஓகேங்களா? 5.25.
இப்போ இந்த 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முன் கழுத்து வரையணும் இல்லையா, அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டரோட அகலோட 3.25 கரெக்டாக இருக்குது. அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பாம் ரவுண்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அதில் வந்து நம்ம பேக்கில் வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா அது 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து கழுத்து, முன் கழுத்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வந்தாச்சு. முன் கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? போட்டாச்சு, மறந்தாச்சு. அதாவது முன்னாடி வந்து வி ஷேப்பில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பட்டன் பீஸ் பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட்டன் பீஸ் பக்கம் இந்த பாருங்கள் 4 இன்ச்சு இருக்குது. 4னா 5 வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. 4னா 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டோட உயரம் 3 கப் இந்த ஷோல்டரில் வச்சுக்கோங்க. இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இழுக்காதீங்க, இழுத்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும் லைனிங் கிளாத்னால. 11.25 இருக்குது. அதை அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும். 14 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? நான் ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து திருப்பி விட்டு நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 11.25 முன்னாடி பார்க்கும்போது 11.25 இருந்துச்சா, அது 11.25 14.25. ஓகேங்களா? இந்த கப்போட உயரம் வந்து 14.25. அவ்வளோ உயரம் வருதா? கப்போட உயரம் வந்து 14.25. போதும். ரொம்ப இறக்கமாக இருக்கு. நான் வந்து 1/2 இன்ச்சு குறைச்சிட்டேன். பார்ப்போம் கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு. ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், டாட்டோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாமா?
4 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், 4 இன்ச்சுனா 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்து உங்கள் டாட் வந்து எவ்வளோ இருக்குன்னு டிஸ்டன்ஸ் அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா. 1.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக அந்த டாட் டிஸ்டன்ஸ் வந்து 1.5க்கு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா. இப்போ 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட அகலம் வந்து 1.5 இன்ச், அந்த பக்கம் 1.5 இன்ச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து லைனிங் ப்ளவுஸை கொடுத்து சாதா ப்ளவுஸை கொடுத்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நாலு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. மெயின் டாட்லேருந்து இன்னொரு சைடு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3 இன்ச்சு ஒரு புள்ளியில் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து 4 இன்ச்சாக கூட மெஷர் பண்ணிக்கலாம். 4. ஓகேங்களா. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் 4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சு சேர்த்து தான் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. 2 இன்ச்சு அது மார்க் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்குது. இனி இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலையே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. வந்து பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3 ஹால் இருக்குது. அந்த 3 ஹாலை 2வது அர்த்தம் போட்டு வச்சுக்கோங்க. வச்சு பார்க்கும்போது 9 ஹால். ஓகேங்களா. ஹால்னா 9.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து பட்டியோட உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். 3.5 நம்ம 4 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா. வச்சாச்சு. அடுத்த டாட் மெயின் டாட்லேருந்து அந்த பட்டியோட மேலே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 3 இன்ச்சு இருக்குது. 3 4 இந்த சைடில் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி 3 இன்ச்சு பட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் பட்டி கட் பண்ணுவேன். 6.5 இன்ச்சு இருக்குது. வந்துட்டு 6.25 இருக்குது. 6.25 வச்சுக்கோங்க. 7.25 8.5 6.25 7.25 8.25 9.25. அதாவது நீங்கள் மார்க் 1/2 இன்ச்சு மார்க் கிராஸ் அடிப்பீங்கன்னா 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. கிராஸ் அடிக்க மாட்டிங்கன்னா 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. இந்த பட்டியோட நீளம் வந்து கீழே கரெக்டாக இருக்குது நமக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.